Welcome to everyone watching. If you have been following the Word for Life podcast regularly with us, we have finished the entire book of Genesis. And அதனால நாங்கள் என்ன கேட்டோம்னா we asked all of you to submit all of your questions in the devotion படிக்கும் போது இந்த devotion கேட்கும் போது உங்களுக்கு ஏதாச்சும் questions வந்துருச்சுன்னா we asked you to submit them to us. And இன்னைக்கு we're going to sit down with those questions and we're going to ask Pastor what his answers are. So we had a lot of questions actually. So why do you think that is the reason? ஆக்சுவலாக இந்த வேர்ட் ஃபார் லைஃப்ன்றது வந்து அந்த வேர்ட்லேயே பார்த்தா ஒரு பக்கம் வேர்டு இன்னொரு பக்கம் லைஃபு. ஸோ ஒரு பக்கம் ஸ்டடி இன்னொரு பக்கம் டிவோஷன். அது ஸோ ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு 10 சாப்டர்ஸ் நான் கவர் பண்ணும்போது ரொம்ப ஸ்டடி மாதிரி கொண்டு போனேன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் ஸ்லோலி என்ன கண்டுபிடிச்சேன்னா இல்லை ப்ராக்டிக்கலாகவும் பேசணும், ப்ராக்டிக்கல் லைஃப்க்கு ஏற்ற மாதிரி பேசணும்னு சொல்லிட்டு ஸோ 10 சாப்டர்ஸ் தாண்டின பிறகு கொஞ்சம் ரொம்ப ஓவர் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்காம லைஃப் ரிலேட்டடாக பேச ஆரம்பித்தேன். ஸோ எனக்கு ஜெனசிஸில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது, நிறைய கேள்விகள் வரும், நிறைய காரியங்கள் சொல்ல முடியும். பட் ஐ திங்க் அதனால தான் நிறைய கேள்வி கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். Okay, so we'll get right into the questions. And the first question it's kind of interesting. It's from Brother Kenneth, and he's asked இப்போ நிறைய theologians, historians when they talk about Genesis, one of the theories that come up is something called the gap theory. So on the theory மட்டும் can you explain it for us? So gap theory னா என்னன்னா Genesis chapter 1 verse 1 வந்து God created the heaven and the earth அப்படின்னு சொல்லியிருக்கு. verse 2ல வந்து பூமி ஒழுங்கின்மையாக இருந்தது, earth was without form and void அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இந்த கேப் தியரி என்ன சொல்லணும்னா ஃபஸ்ட் வர்ஸ்க்கும் செகண்ட் வர்ஸ்க்கும் நல்ல ஒரு கேப் இருக்குன்றாங்க. அதாவது மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி ஆண்டவர் வந்து உலகத்தை படைச்சிட்டாரு, ஹெவன் அண்ட் எர்த்தை படைச்சிட்டாரு. அப்புறம் நிறைய மில்லியன் இயர்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆண்டவர் திரும்ப வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா வேர்ஸ் 2ல் சொல்லியிருக்கிற மாதிரி ஏர்த்தை வந்து ஏற்கனவே ஃபார்ம் ஆன ஏர்த்தை வந்து காட் வந்து ரீக்ரியேட் பண்ணுறாரு, அதெல்லாம் ஒழுங்குபடுத்துகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது தான் வந்து சயின்டிஸ்ட்டும் சொல்கிறாங்களே, சில அனிமல்ஸ்லாம் கண்டுபிடிச்சிட்டு சொல்கிறாங்க, கார்பன் டேட்டிங் பண்ணிட்டு சொல்கிறாங்க, இதெல்லாம் வந்து 1 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்தது அப்படின்றாங்க. ஸோ இப்போ சொல்கிறாங்க 6000 இயர்ஸெல்லாம் ஒன்றும் உலகம் இல்லை, சில கிறிஸ்டியன்ஸ் இப்போ சொல்கிறாங்க. ஆக்சுவலி சயின்டிஸ்ட் சொல்கிற மாதிரி தான் மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்துச்சு அப்படின்றாங்க. டூ திங்ஸ் அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா சயின்டிஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் தியரிஸ் சொல்கிறாங்க ஃபார் த ஆரிஜின்ஸ் ஆஃப் தி எர்த், உலகம் எப்படி உருவாச்சுன்னு சொல்லிட்டு. எவல்யூஷன் தியரி எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து சார்ல்ஸ் டார்வினுடைய தியரி. பிக் பேங் தியரின்னு ஒன்று இருக்குது, நிறைய பிளாக் ஹோல்ஸ் எல்லாம் சொல்கிறாங்கல்ல. ஸோ நிறைய தியரிஸ் இருக்குது. ஸோ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் ஜெனசிஸ் வந்து நம்மளுடைய சயின்டிஃபிக் கொஸ்டின்ஸ்க்கெலாம் பதில் சொல்கிறதுக்காக எழுதப்படலை. ஸோ அதனால் அது நல்லா புரிஞ்சுக்கணும். அது வந்து காட் பற்றி எழுதப்பட்ட ஒரு புக்கு வந்து, அதனால தான் இந்த பிகினிங் காட், ஆதியிலே தேவன் சொல்லி. ஸோ நம்ம என்ன இங்கே சொல்லப்போனால் ஆண்டவர் தான் க்ரியேட் பண்ணார், ஆண்டவர் வார்த்தையினால் க்ரியேட் பண்ணார், ஆண்டவர் எல்லாத்தையும் நல்லதாக க்ரியேட் பண்ணார், மனுஷனை ஆண்டவர் தான் படைச்சார் தான் சொல்லப்படுது. ஸோ நம்ம வந்து சயின்டிஃபிக் கொஸ்டின்ஸ்லாம் எடுத்துகிட்டு போனோன்னா நிறைய இடத்துல புரியாது நம்மளுக்கு. இட்ஸ் லைக் திஸ், அதாவது ஒரு பயாலஜி டெக்ஸ்ட் புக் வந்து பயாலஜி பற்றி தான் பேசும். கெமிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் எடுத்துகிட்டு போய் பயாலஜி டெக்ஸ்ட் புக்கில் தேடினா நம்மளுக்கு வந்து கிடைக்காதுல்ல. அதே போல் ஜெனசிஸ் வந்து இஸ் அபவுட் காட். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் நம்ம கேட்டோம்னா நம்மளுக்கு பதில் இருக்குது. பட் கேப் தியரி இந்த மாதிரிலாம் கேட்கும்போது நம்ம சயின்டிஃபிக் கொஸ்டினை கொண்டு போய் கேட்குறோன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு வந்து அவ்வளோவா நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியாது. பட் as far as I know இது இப்படி தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அதை வந்து. Okay, so we'll move on to the next question, which was from Sister Juliet Raj. நீங்கள் ஒரு devotion you read about Melchizedek, and she's asked, he was not from the tribe of Levi. முன்னாடி in Genesis we've seen that God has ordained the tribe of Levi to become the priests. So he was not from the tribe of Levi. Anna, he was introduced as a priest and a king. Anna, we don't know his genealogy. So that is one part of the question. The other part is the idea of tithing. It was not there till God brought through the law of Moses. When Moses said the first fruits and the 10th of everything you own shall be given to God. But Abraham did that. In Genesis he had a practice of giving the 10th of all he owned to God. So that is another question. Where did Abraham get that guidance from? And the book of Hebrews,
ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி it highlights a connection between Melchizedek and Jesus. When we read in Genesis chapter 14 verse 18 வந்து யாரை பற்றி is it actually written about? ஓகே, மெல்கிசேதேக் பற்றி ஒன்று வந்து கிளியராக நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும். என்னன்னு சொன்னால், ஹி வாஸ் அ ரியல் ஹியூமன் பீயிங். அவன் வந்து ஹி வாஸ் நாட் அன் ஏஞ்சல், ஹி வாஸ் நாட் சம் கைண்ட் ஆஃப் மித்து, ஏதோ ஒரு இதெல்லாம் கிடையாது. ஃபேன்சியான இல்லைன்னா ஒரு புரிஞ்சிக்க முடியாத ஒரு திடீர்னு வேற எங்கேயோ இருந்து வந்த ஆள்லாம் கிடையாது. ஹி வாஸ் எ ரியல் பர்சன். ஸோ உண்மையாகவே ஆப்ரஹாமை மீட் பண்ணுறாரு, ஒரு ரியல் கான்வர்சேஷன் உண்மையாக பேசுகிறாரு. ஸோ ஹி வாஸ் அ ரியல் பர்சன்றது ஃபஸ்ட்டு நம்ம வந்து இது பண்ணிக்கணும். ரெண்டாவது என்னென்னா, ஹி வாஸ் அ கிங். ஒரு இடத்துக்கு அவன் வந்து கிங்காக இருந்தான். மெல்கிசேதேக் அப்படின்ற வேர்டுக்கே வந்து ஹீப்ரோவில் மீனிங் என்னென்னா, மை கிங் இஸ் ரைச்சஸ்னஸ் அப்படின்றது தான் மீனிங். ஸோ ஹி வாஸ் அ கிங். அவன் வந்து ஒரு ராஜாவாக இருந்தான். ஸோ அதில் எந்த சந்தேகம் நமக்கு இருக்கக்கூடாது. மூணாவதாக வந்து ஹி வாஸ் அ ப்ரீஸ்ட். அவர் வந்து ஒரு ப்ரீஸ்டாக இருந்திருக்கிறாரு. ப்ரீஸ்ட் ஆஃப் மோஸ்ட் ஹை காட். ஆண்டவருக்கு வந்து ஒரு ப்ரீஸ்டாக இருந்திருக்கிறாரு. என்ன நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், இவர் வந்து உண்மையான மனுஷன். ஆனால் வந்து இவருக்கு வந்து யார் வந்து தகப்பன், யார் தாய், அவருடைய யாருக்கு எப்போ பிறந்தார் அதெல்லாம் போடப்படல. என்னென்னா ஜெனசிஸில் பார்த்தா எவ்ரிபடி வந்து இஸ் 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 கம்மிங் அண்டர் எ ஜீனியாலஜி. ஒரு பெயர் அட்டவணையில் வராங்க யாராக இருந்தாலும். ஏப்ரஹாம் கூட அப்பா யார், தாத்தா யார் எல்லாம் போட்டிருக்கு. ஆனால் இவருக்கு அது மாதிரி போடப்படலை. ஸோ அதனால தான் என்னன்னு சொன்னால் நிறைய கன்ஃபியூஷன், யாராக இருக்க முடியும் இவர் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த ஆஸ்பெக்ட் தான் இந்த மிஸ்ட்ரி இருக்குல்ல, இந்த புரியாத புதிர்னு சொல்கிறாங்க. இதை தான் ஹீப்ரூஸில் எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஆத்தர் ஆஃப் ஹீப்ரூஸ் வந்து ஜீசஸோட கனெக்ட் பண்ணுறாரு. சொல்கிறார், ஜீசஸும் கிங் தான், ஜீசஸும் ப்ரீஸ்ட் தான். அவருக்கும் வந்து ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை, பிகினிங்கும் இல்லை, எண்டும் இல்லை. ஸோ அதனால ஹீஸ் த ரைட் கைண்ட் ஆஃப் ப்ரீஸ்ட்டு. லேவி வந்து ஒரு பிகினிங் எண்டாக இருக்கிறதுனால, அவருக்கு இருக்கிறதுனால, இந்த ப்ரீஸ்ட்டுக்கு இருக்கிறதுனால அவர் வந்து ஹியூமன் ப்ரீஸ்ட்டு. ஆனால் மெல்கிசேதேக் வந்து ஜீசஸ் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஜீசஸையும் மெல்கிசேதேக்கையும் கம்பேர் பண்ணுறாங்க. அதாவது இவர் வந்து சாகவே மாட்டார் அப்படின்னு சொல்லி ஜீசஸை கனெக்ட் பண்ணுறாங்க. ஏன் அப்படி கனெக்ட் பண்ணுறாங்கன்னா, ஆக்சுவலாக சாம் 110:4 ஜீசஸ் பற்றி ஒரு ப்ராஃபஸி வந்து அவர் வந்து மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி வருவார், இந்த ஆர்டர் ஆஃப் மெல்கிசேதேக்னு வருது. ஸோ அதனால் அவங்க வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். மெல்கிசேதேக் வாஸ் a ரியல் பர்சன், பட் பிகாஸ் ஆஃப் ஆல் தீஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ், இந்த மாதிரி நிறைய காரியங்கள்லாம் அவரை பற்றி ஜெனசிஸில் இருக்கிறதுனால ஜீசஸோட கனெக்ட் பண்ணுறாங்க. அபவுட் டைதிங் என்ன அப்படின்னு சொன்னால், அப்படி டைதிங் பற்றி எப்படி அவருக்கு ஐடியா கிடச்சதுன்னு கேட்டோன்னு சொன்னால், இன்னொரு கேள்வி நம்ம கேட்கலாம். ஆப்ரஹாம் வந்து நிறைய நேரத்தில் அவரே ஆல்டர்லாம் பண்ணுறாரு, பலி செலுத்துகிறாரு. ஸோ ஆல்டர் கட்டணும், பலி செலுத்தணும்னு எங்கேயுமே சொல்லப்படலையே முன்னாடி, மோசஸ்க்கு முன்னாடி. அப்போ எப்படி என்னன்னா, தட் இஸ் த ஃபேக்ட் தட் என்னென்னா, they had a very close relationship with the Lord. ஆண்டவரோட ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுருந்தாங்க. ஸோ மோசஸ்க்கு அப்புறம் வெளிப்படுத்தப்பட்டதை நிறைய காரியங்கள் அவங்களுக்கு ஏற்கனவே இட் வாஸ் ரிவீல்ட் டு தெம் பிகாஸ் தே வர் ஹேவிங் அ வெரி குட் ரிலேஷன்ஷிப் வித் காட். அதுதான். ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து இட் கம்ஸ் ஃப்ரம் சிஸ்டர் கௌசல்யா. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, we're going back to the Garden of Eden and creation அதெல்லாம். So one of the first we see sin entering the world through that story. So on the story, how did Satan enter Eden? Because Eden one, it was a perfect creation that God created, that was set apart for his presence. So how was Satan allowed, or how did he enter Eden? Okay, ஸோ ஆமாம், ஈடன் வந்து ஆண்டவருடைய தோட்டம் தான். இட் வாஸ் காட்ஸ் கார்டன். பட் ஆனால் அதுக்காக இட் வாஸ் நாட் ஃபுல்லி ப்ரொடெக்டட். ஈவன் சேட்டன் could enter it. அப்போ நம்மளுக்கு இது ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கலாம். என்ன இது ஆண்டவருடைய கார்டனில் எப்படி சேட்டன் வர்றதுக்கு அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்திருக்கும், இல்லைனா ஆண்டவர் எப்படியும் விட்டாருன்னு சொல்லிட்டு. என்ன இந்த கார்டன் ஆஃப் ஈடன் பற்றி என்ன நம்ம பார்க்குறோன்னா, காட் கேவ் கம்ப்ளீட் ஃப்ரீடம் டு சூஸ் ஃபார் ஆடம் அண்ட் ஈவ். ஆதாம் ஏவாளுக்கு வந்து ஆண்டவர் வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே போடல. அவர் என்ன சொல்லலான்னா, நீ பாவம் செய்யவே முடியாது, நான் பாவம் செய்யாதபடிக்கு ஒரு பவுண்ட்ரி போட்டேன் உனக்கு,
இல்லை டெம்டேஷனே உனக்கு வராது, டெம்டேஷன் உள்ளே வர முடியாத மாதிரி ஒரு பவுண்டரி போட்டேன். ஆக்சுவலாக ஆண்டர் பவுண்டரி இல்லாமல் தான் விட்டார். அவங்க பாவம் செஞ்ச பிறகு தான் ஆண்டவர் வந்து பவுண்டரி போடுறதை பார்க்குறோம். அந்த கெருபீம் வச்சு ஆண்டவர் வந்து இது பண்ணுறாரு. ஸோ அப்போனா ஆடம் அண்ட் ஈவ் இருக்கும்போது ஆண்டவர் வந்து என்ன பண்ணலான்னா எந்த ப்ரொடெக்ஷனுமே கொடுக்கல அவங்களுக்கு. ஸோ என்ன அர்த்தம்னா அவங்களுக்கு வேணுன்னா அவங்க தே கேன் டிசோபே காட், வேணுன்னா அவங்க கீழ்ப்படியாமல் போயிடலாம். ஸோ ஆண்டவர் வந்து அப்படி தான் ஒரு ஃப்ரீ வில் தான், ஒரு ஃப்ரீடம் தான் கொடுத்துருந்தார். ஸோ தட் இஸ் வை சேட்டன் குட் கம் அண்ட் டெம்ப்ட். அதுக்காக நம்ம என்ன சொல்ல முடியாதுன்னா அப்போ சாதாரண ஆண்டவர் வந்து சாதாரண வர மாதிரி விட்டார், அப்போது ஆடம் ஈவை வந்து நம்ம ப்ளேம் பண்ண முடியாதுல்ல, அப்படின்னு சொல்ல முடியாது. இல்லை அந்த டெம்டேஷன்ஸ் மத்தியிலையும் அவங்க என்ன சூஸ் பண்ணியிருக்கணும்னு சொன்னால் ஆண்டவர் கீழ்ப்படிட்டு தான் சூஸ் பண்ணியிருக்கணும். ஆண்டவர் அவங்களுக்கு அந்த ஃப்ரீடம் கொடுத்துருந்தாரு. பட் ஆனால் வந்து அந்த ஃப்ரீடமை அவங்க வந்து சேட்டனுக்கு ஒபே பண்ணுறதுக்கு தான் சூஸ் பண்ணாங்களே தவிர காடுக்கு ஒபே பண்ணுறதுக்கு சூஸ் பண்ணல. ஸோ அதுதான் கார்டன் ஆஃப் ஈடன். ஓகே. ஸோ we go to Genesis, கொஞ்சம் jump, but we'll go to Genesis chapter 40 and in verse 4 and 7 வந்து they mention someone called the captain of the guard. So அது யார் is it talking about? Is it talking about Potiphar? Is it talking about வேறு Egyptian official? இல்லை யார்? தமிழில் வந்து தலையாரிகளின் அதிபதினு வரும். ஸோ கண்டிப்பாக அது வந்து போத்திஃபார் கிடையாது. பிகாஸ் போத்திஃபார் வந்து என்ன பண்ணுறான்னா அவன் தான் இந்த ஜோசஃபை வந்து ப்ளேம் பண்ணி அக்யூஸ் பண்ணிவிட்டு கொண்டு போய் ப்ரிசனில் போடுறான். ப்ரிசனில் இருந்த அந்த ஆஃபீஸர் பேர் தான் வந்து வார்டன், ப்ரிசன் வார்டன் பேர் தான் இந்த இது தலையாரிகளின் அதிபதி அப்படின்னு தமிழில் வருது. கேப்டன் ஆஃப் த காட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ தட் வாஸ் நாட் போத்திஃபார். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு கொஸ்டின் என்ன வந்துச்சுன்னா, இப்போ ஜீசஸ் வந்து we know that he was born in the tribe of Judah, in his lineage. ஸோ இப்போ ஜூடாவோட பாஸ்ட்டை பார்த்தோன்னா, his story in Genesis பார்த்தோன்னா, he was not a very good person. We see that he committed a lot of sins, especially against Tamar. That is the most well-known sin about him. So இப்படி ஒரு ஆள், so such a man, how can Jesus be born in his lineage, in his not his generation, in his line? ஸோ ஆமாம், கண்டிப்பாக ஜீசஸ் இஸ் கால்ட் த லயன் ஆஃப் ஜூடா. டேவிட் வந்து ஜூடா ட்ரைபு, அதில் தான் அப்படியே ஜீசஸும் கடைசியில் யூதாவினுடைய ஃபேமிலியில் பிறக்கிறாரு. பட் ஆனால் கண்டிப்பாக ஜெனசிஸில் வந்து ஒரு ஃபுல் சாப்டர் வந்து ஜூடா செஞ்ச பாவம் பற்றி போட்டிருக்கு. பட் நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா, ஜெனசிஸில் வந்து we see the grace of God. This is an example of the grace of God. இந்த ஜூடா ஸ்டோரியே வந்து இஸ் அபவுட் த கிரேஸ் ஆஃப் காட். அதாவது ஆண்டவர் என்ன காமிக்கிறார் அப்படின்னு சொன்னால், அவருடைய சால்வேஷனை வந்து இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தபோது ஆப்ரஹாமுடைய ஃபேமிலி மூலமாக தான் கொண்டு வந்தார். ஆனால் ஆப்ரஹாமுடைய ஃபேமிலியில் பிறந்த ஜூடா, அப்புறம் ஈவன் ஜேக்கப் வந்து டிசீவராக இருக்கிறான். ஆப்ரஹாமும் சரி ஐசக்கும் சரி பொய் சொல்கிறாங்க, அவங்களுடைய மனைவி வந்து மனைவி இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ த லாட் ஆஃப் வீக்னஸஸ் அவங்களுக்குள்ள. இந்த வீக்னஸஸ்லாம் ஆண்டவர் காமிச்சிட்டு என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இப்படிப்பட்டவங்க மூலமாக தான் நான் வந்து என்னுடைய சால்வேஷனை கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், ஈவன் த ஃபேமிலி ஆஃப் ஆப்ரஹாம் வந்து கேனாட் போஸ்ட் அண்ட் சே, அவங்க பெருமையாக சொல்ல முடியாது நாங்கள்லாம் கரெக்டாக இருந்தோம், அதனால தான் நாங்கள் வந்து சால்வேஷன் அந்த உலகத்தை கொண்டு வந்தோம். அப்போ ஆண்டவர் வந்து ஆப்ரஹாம்கிட்ட சொன்னார், யூ வில் பி அ பிளெஸ்ஸிங் டு ஆல் நேஷன்ஸ், நீ சகல ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய். அப்போ ஆப்ரஹாமுடைய ஃபேமிலி என்ன சொல்ல முடியாதுன்னா, நாங்களாம் பர்ஃபெக்டான ஃபேமிலி, அதனால தான் நாங்கள் வந்து எல்லாருக்கும் பிளெஸ்ஸிங் கொண்டு வந்தோம். ஆக்சுவலாக ரிவர்ஸில் என்ன ஆண்டவர் காமிக்கிறாருன்னா, இவங்க பர்ஃபெக்டே கிடையாது, ஆனால் ஆண்டவர் வந்து பிளெஸ்ஸிங்கை கொண்டு வந்தார் இவங்க மூலமாக. அதாவது பைபிளில் இன்னொரு இடத்துல சொன்ன மாதிரி இல்லை, காட் சோஸ் த வீக் பீப்புள் ஆஃப் திஸ் வேர்ல்ட் டு ஷேம் த ஸ்ட்ராங். பலவான்களை வெட்கப்படுத்த ஆண்டவர் பலவீனரை தெரிந்து கொண்டார். ஏன்னா அல்டிமேட்டாக
நம்ம யாரை க்ளோரிஃபை பண்ணணுன்னு சொன்னால் இந்த ஆப்ரஹாமுடைய ஃபேமிலி இல்லை, ஜூடா இல்லை, பட் we need to glorify God. ஜூடாவே எடுத்துக்கிட்டால் கூட ஜூடாவே வாஸ் த 4th சன் தான், அவன் ஃபஸ்ட்டு சன் கிடையாது. ரூபன் தான் ஃபஸ்ட்டு சன். ஆனால் ஆண்டவர் வந்து ரூபன் மூலமாக கொண்டு வரல, ஜூடாவை தான் சூஸ் பண்ணுறார். நீங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே இருவாசாக தான் இருக்கும். ஏசாவை சூஸ் பண்ணல, ஜேக்கப் ஆண்டவர் சூஸ் பண்ணுறாரு. இஸ்மவேலை சூஸ் பண்ணல, ஐசக்கை சூஸ் பண்ணுறாரு. ஃபஸ்ட் பார்னை விட்டுட்டு செகண்ட் பார்னை தான் ஆண்டவர் சூஸ் பண்ணுறாரு. எதுக்கு அமைக்கிறாருன்னா எந்த மெரிட்டும் கிடையாது யாருக்குமே. மெரிட் இல்லாத ஆளுங்க, தகுதி இல்லாத ஆளுங்க மூலமாக தான் நான் இந்த சால்வேஷனை கொண்டு வந்தேன்னு சொல்லிட்டு அவருடைய கிருபை ஆண்டவர் வந்து ஹி ஷோஸ் த க்ளோரி ஆஃப் ஹிஸ் கிரேஸ். அவருடைய கிருபையின் மகிமையை ஆண்டவர் வந்து எவ்வளோ நான் கிருபையுள்ளவராக இருக்கிறேன் பாருன்னு சொல்லி காமிக்கிறேன். நம்ம லைஃப்பில் அதே தான், நம்ம கூட தகுதி இல்லாதவங்க தான், பட் ஆனால் காட் ஹஸ் ஷோன் கிரேஸ். நம்மளுடைய சால்வேஷன் எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் அதுதான் கிரேஸ். ஸோ தட் இஸ் ஹவ் வி நீட் டு see that story. Our last question வந்து it comes from Sister Parameshwari, and I think இது வந்து it is a very common question நம்மளுக்கு when we read about Cain's story. So God banishes him because of his sin against his brother, and Anna we read that he goes to that he gets a wife, and there's also a land mentioned called the land of Nob. ஸோ இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? பிகாஸ் as far as we know in the storyல Eden is the only place that is mentioned. ஸோ இதெல்லாம் where did it come from? இட்ஸ் a very common question. நான் இதை வந்து என் சண்டே ஸ்கூல் டீச்சரை கூட கேட்டேன். அப்போ உனக்கு அதெல்லாம் வயசு பத்தில் இதெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ பட் ஆனால் இட்ஸ் அ வெரி ஆஸ் ஃபார் as I know, நான் படித்த வரைக்கும், நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும் தி ஆன்சர் இஸ் வெரி வெரி ஸ்பெசிஃபிக்கில் நம்ம என்ன சொல்லணும்னா, ஆண்டவர் வந்து ஆதாம் ஏவல் 2 பேர் தான் படைத்தார், எக்ஸ்ட்ரா வேறு யாரும் படைக்கல. அதே போல் அவங்களுக்கு பிறந்த குழந்தைங்களில் வந்து 2 பேரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. யாருன்னா ஏபிள் அண்ட் கெயின் பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ பட் தட் டசன்ட் மீன் ஆடம் அண்ட் ஈவ் டிட் நாட் ஹேவ் அதர் சில்ட்ரன். ஸோ தட் இஸ் ஒன் திங். அதாவது ஜெனசிஸ் என்ன ஸ்டோரி காமிக்குது அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு ஆதாம் ஏவல் ஆண்டவர் படித்தார், அவங்க பாவம் செஞ்சாங்க, அவங்களுக்கு பின்னாடி வந்த பிள்ளைகளும் அந்த பாவத்தை அப்படி தொடர்ந்தாங்க அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் கேன் அண்ட் ஏபிள் ஸ்டோரிலாம் வருது. பட் ஆனால் மற்ற அவங்களுடைய சிப்ளிங்ஸு, அவங்களுடைய சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் ஆஃப் ஆடம் அண்ட் ஈவ் பற்றி மென்ஷன் இல்லை. ஸோ நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னால், ப்ராபப்ளி தேர் வர் அதர் சில்ட்ரன், நிறைய பேர் இருந்தாங்க சில்ட்ரன்லாம் ஆடம் அண்ட் ஈவ்க்கு. they are not mentioned in the Bible. ஸோ அவங்க போய் எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி அவங்களாம் இருந்தாங்க. இவங்களுடைய ஸ்டோரி ஆண்டர் செலக்ட் பண்ணி கேன் அண்ட் ஏபிள் ஸ்டோரி ஆண்டர் செலக்ட் பண்ணி சாப்டர் 4ல் போட்டிருக்கிறாரு. அவ்வளோதான் தவிர இவங்க மட்டும்தான் நம்ம நினச்சிடக்கூடாது. ஸோ தென் தட் அதர் டிஃபிகல்ட் கொஸ்டின் வந்துடுது. அப்படின்னா ஆடம் அண்ட் ஈவுடைய பிள்ளைங்களில் ஒருத்தனை தான் இவன் கல்யாணம் பண்ணான்னா டிட் ஹி மேரி ஹிஸ் ஓன் சிப்ளிங் அப்படின்னு ஒரு question வருது. So the answer to that should be yes. That is how it is. Because நம்ம வந்து காயின் வந்து அவனுடைய சிஸ்டர்ஸ் ஒருத்தங்களே கல்யாணம் பண்ணலை நம்ம சொன்னோன்னா, நம்ம என்ன சொல்ல வேண்டியதாக இருக்கும்னு சொன்னால், அப்போது வேறு யாரையெல்லாம் ஆண்டவர் படித்து விட்டாரா? அப்போது மற்ற ஃபேமிலிஸ்லாம் இருந்தாங்களா அப்படின்னு நம்ம வந்து பேச வேண்டியதாக இருக்கும். அது மாத்திரம் இல்லாமல் நம்ம we will not be able to give a answer. அதுக்கு வந்து எப்படி அப்போ வேறு எங்கேருந்து அந்த ஆட்கள்லாம் வந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் திஸ் இஸ் த இது. பரணா வந்து மோசஸோடைய டைமில் வந்து ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, he gives laws to them and says you should not marry a blood relative. ஆண்டவர் சொல்கிறாரு. தட் இஸ் ட்ரூ. பட் திஸ் இஸ் த ஆன்சர் தட் வி குட் கம் அப் வித். ஏன்னா ஒருவனை அல்லவா படைத்தார் அப்படின்னு சொல்லி பைபிளில் கேட்டகாரிக்கலாக கிளியராக போட்டிருக்கு. ஒருத்தனை தான் ஆண்டவர் படைத்தார், அதாவது ஒருத்தன் சொன்னால் ஆடம் அண்ட் ஈவ் மட்டும்தான் படைத்தாருன்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. So I think that concludes all the questions we have. இப்போ
If this is your first time watching, I will introduce the Word for Life podcast to you. இது வந்து ஒரு daily devotion from Genesis to Revelation. நான் சொன்ன மாதிரி இப்போ we're done with Genesis. We've moved on to Exodus. You can find the Word for Life podcast on YouTube, on Spotify. Suppose உங்களுக்கு ஒரு written form வேணும்னா, we also publish it on a website. There will be a QR code on the screen and you can join the WhatsApp group and you will get the links daily. Englishலயும் இருக்கு, தமிழ்லயும் இருக்கு. Whichever language you prefer, you can watch it in. So thank you so much for watching, and thank you so much whoever submitted your questions. Thank you so much. It was wonderful to hear the answers to them. And also if you subscribe to our channel and like our videos, share our videos, we will be very happy. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆண்டோடைய வார்த்தை வந்து இன்னும் நிறைய பேருக்கு சென்றடைகிறதுக்கு நீங்கள் இப்படி உதவி செய்யலாம். God bless you. Thank you, Jamima. Thank you for questions. Thank you so much for watching. We'll see you.